அண்மை செய்தி. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்காக கட்டுமான பொருட்கள் எடுத்துச் செல்ல கேரள அரசு அனுமதி அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணியை மேற்கொள்ள கேரள அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. இதற்கான கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்ல கேரள அரசு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணியை மேற்கொள்ள கேரள அரசு தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. பராமரிப்பு பணிகளுக்கான கட்டுமான பொருட்கள் எடுத்துச் செல்லவும் கேரள அரசு அனுமதி அளித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விரிவான தகவல். தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்காக கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்ல கேரள அரசின் வனத்துறையானது அனுமதி அளித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையின் பராமரிப்பு பணிக்காக கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக கேரள அரசின் வனத்துறையானது அனுமதி மறுத்திருந்தது. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் ஒரு காரசார விவாதமானது நடைபெற்றது. அதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இது தொடர்பாக கேரள முதலமைச்சரிடம் பேசப்படும் என்று பேசி ஒரு சுமூக முடிவு எடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்காக கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்ல கேரள அரசின் வனத்துறையானது அனுமதி அளித்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் நீர்வளத்துறையால் தகவல் தெரிவிக்கப்பட்டு கேரள அரசின் மூலம் வல்லக்கடவு சோதனை சாவடி மற்றும் தேக்கடி படகு இறங்குதளம் வழியாக முல்லை பெரியாறு அணை பகுதிகளுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி பெறப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ள தகவல்களை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்போது வெளியிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.